No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்னைக்கு ஒரு பொய் நியூஸை பரப்புற இந்த சோ கால்டு சூடோ செய்தி ஆசிரியர் பொய் செய்தி நீங்க சொல்றீங்க, பொய் செய்தி எதுவுமே இல்லையா? எங்களுக்கு என்ன விஷுவலா கிடைச்சிருக்கோ முடிச்சறேன் சார். விஷுவலா என்ன கிடைச்சிருக்கோ அத தான் செய்தியா போடுறாங்க. நீங்க ஒரு தடவை மக்களுக்கு அத நம்ம அந்த கிளிப்பை இன்சர்ட் பண்ணுவோம், பார்க்கறவங்க அத புரிஞ்சுப்பாங்க. ஏதோ ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு விஷயம் வந்து சாக்கடைத்தனமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்கடைத்தனத்தை எல்லா பத்திரிகைகளும் அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு விட்டுக்கிட்டு இதை வேற வெக்கம் இல்லாம ரிப்போர்ட்டிங்னு சொல்றீங்க. இல்ல உங்களுடைய ஐடி விங்ல ட்விட் ஒன்னு போட்டிருக்கீங்க, ட்விட் ஒன்னு போட்டிருக்கோம். அது கூட எவ்வளவு தரக்குறைவா இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இல்ல அதிமுகவினுடைய ஐடி விங் போட்டிருக்கக்கூடிய விஷயம். இது யார் போட்டாங்கன்னு தெரியல. அதிமுகவுடைய ஐடி விங் உங்க தலைவரை கொச்சப்படுத்துறீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சாப்பிட்டா கொச்சப்படுத்தக்கூடாது. உங்களை மாதிரி கேடுகட்ட ஊடகவியலாளர்களை, இதுக்கு சரியான வார்த்தை இதுதான். சர்மா நீங்க அடுத்த தடவை கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல. இதே மாதிரியான ஒரு நியூஸை இன்கேஸ் நீங்க டிஎம்கேல இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நியூஸை ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் பண்ண தொலைக்காட்சி எனக்கு இருக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு மேல நான் கண்டினியூ பண்ண விரும்பல. இல்ல நான் சொல்லிட்டீங்கல, இல்ல 10 நிமிஷம் அத பத்தி தான் சொல்லிருக்கீங்க. 10 நிமிஷம் இல்ல சார். இந்த மாதிரி கேடுகட்ட ஊடகவியலாளர்களை இதே ஐபிசில உட்கார்ந்து 4 நாள் திட்டலாம் சார். நீங்க அந்த 4 நாள் டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதா செய்தி. அந்த செய்திக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு பரபரப்பான செய்தியாக ஊடகங்களில் மாறினது என்னதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியே வரும்போது காரில் முகமூடி மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு, டவல் மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு, ஏன் ஊடகத்தை சந்திக்கலை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சமூக ஊடகங்கள்லையும் அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்லேயும் நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க. வெளியே சந்திச்சுருந்துருக்கலாம், ஏன் முகமூடி போட்டுட்டு போனார் அப்படிங்கிறக்கான பதில் நம்ம கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கழித்து பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிமுக தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. உங்களை மாதிரி மீடியா எது ரிப்போர்ட்டிங்குன்னு எங்கேயாவது பேசிக்கல. இன்றைக்கி கண்டெம்பரரியாக சமகாலத்தில் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திரிகின்ற பெண் நிறுவனத்தோட அடிமைகள் எல்லாம் கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தையாக இருக்குல்ல, போட முடியுமான்னு வேறு தெரில. போடணும் சார். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண அந்த வார்த்தைகளை எது சார் ரிப்போர்ட்டிங்? ஒருத்தரை போய் சந்தித்தார், போனார், வந்தார், என்ன செய்திகள் பேசினோம், இது பேர் தான் ரிப்போர்ட்டிங். ஒரு 2019 எலெக்ஷன் அப்போது 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது இன்னைக்கு திமுகவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள் அவங்க அப்போது கேடி ராகவன் அண்ட் வானதி சீனிவாசன் மேடத்தோட ஏற்பாட்டில் பிரைம் மினிஸ்டரை போய் சந்தித்தாங்க. அன்னைக்கு சந்தித்த அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி பிரைம் மீடியா எல்லாத்துலேயும் பெரிய செய்தி ஆசிரியராக இருக்கிறார்கள். சரிங்களா? முக்காடு போட்டு போனதான் இன்றைக்கி ஒரு பொய் நியூஸை பரப்புகிற இந்த சோ கால்டு சூடோ செய்தி ஆசிரியர்கள். பொய் செய்தி நீங்க சொல்றீங்க, பொய் செய்தி எதுவுமே இல்லையா? எங்களுக்கு என்ன விஷயம் முடிச்சிடுறேன் சார். விஷுவலா என்ன கிடைச்சிருக்கோ அதான் செய்தியா போடுறாங்க. நீங்க அதை திரும்பி ஒரு தடவை இது பண்ணி விடுங்க. அதை நீங்க ஒரு தடவை மக்களுக்கு அதை காட்டுங்க. இன்சர்ட் பண்ணுவோம், கிளிப்பை இன்சர்ட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். மோடி அவர்களை பிரதமரை சந்திச்சுட்டு வந்த அந்த சூடோ செய்தி ஆசிரியர்கள் அவர்கள் உண்மையான பத்திரிகையாளர்களாக இருந்தால் அன்றைக்கு எதற்கு பிரதமர் மோடியை சந்திச்சோன்னு இன்ன வரைக்கும் சார் 2019 தேர்தலும் முடிஞ்சு போச்சு, 24 தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இன்ன வரைக்கும் அவங்க வெளி உலகத்துக்கு அதுவே சொல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு மர்மமாக அவங்க என்ன அங்கே போய் பேசணும்னு. அந்த நியூஸே எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து அந்த நியூஸ் வெளியே வந்தது. அவங்க ஃபோட்டோகிராஃப் வெளியிட்டாங்க. சரிங்களா? செய்தியாசிரியர்கள், முக்கியமான செய்தியாசிரியர்கள் ரொம்ப கவனமா இருங்க. என்ன பண்ணுவீங்க சார்? கேஸ் போடுவீங்களா? பணியாற்றி இருக்கீங்க. இல்ல கேஸ் போடுவீங்களா? இல்ல நீங்களும் பல தொலைக்காட்சியில இதுக்கு போயிட்டு இருக்கீங்க, டிபேட்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். சோ வாட்? நீங்க வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல என்ன இல்ல நீங்கள் செய்தி ஆசிரியராக உட்கார்ந்துருக்கும்போது நான் இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்துட்டு நான் பேசும்போது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக நீங்க என்னோட வார்த்தைகளை கரெக்ட் பண்றீங்க, உங்க வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படின்னு.
அப்போ ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூண்ல செய்தி ஆசிரியர்களாக எடிட்டரோட வேலை என்னது? எந்த செய்தியை வெளியிட வேண்டும், எந்த செய்தியை வெளியிடக்கூடாது, எந்த செய்தியில் என்ன மாதிரியான வார்த்தைகள் வரணும், இதையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு 5 லட்சம் சம்பளம், 6 லட்சம் சம்பளம், 10 லட்சம் சம்பளம்னு கொடுத்து உங்களை எடிட்டராக ஒரு தொலைக்காட்சியில் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களுக்கு செய்திகள் என்று சொல்லி குப்பைகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறீர்கள். குப்பைகளை அள்ளி வீசுகின்ற நீங்கள் எப்படி ஒரு பொறுப்புள்ள ஜனநாயகத்தோட 4வது தூணா பத்திரிகையில் இருப்பதற்கோ ஊடகங்களில் இருப்பதற்கோ உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குது? நீங்கள் இன்னைக்கு தமிழக அரசு வந்து என்னது ஊடக நிறுவனம்னு எதையோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, இதழியல் கல்லூரின்னு. இதழியல் கல்லூரியில் எத்தனையோ இந்த காமராஜர் யூனிவர்சிட்டிலையோ மனோன்மணி எத்தனையோ யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே மீடியா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற ஒரு பொறுப்பான மீடியாவை படித்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போடாமல் உங்களுக்கு யார் நல்லா ஜாலரா அடிக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் அதிமுக குறித்து கடந்த 4 ஆண்டுகளாக 2016லேருந்து அதிமுக குறித்து நீங்கள் கொடுக்கின்ற தவறான செய்திகளுக்கு உங்களுக்கு வீசப்பட்ட அந்த எலும்பு துண்டு தான் இந்த பொறுப்பு அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க சார்மா. நான் கேட்டது என்னன்னா, அமித்ஷா விட்டு சார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். வராரு சார் நான் கேட்டதுக்கு நீங்க அப்படி முக்காடு போட்டு போறாரு. நான் கேட்டதுக்கு நீங்க நான் மட்டும் கேட்கல, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் கேக்குறாரு. சார் இருங்க, நீங்க டிடிவி தினகரன்ல இது பத்தியான விவாத பொருள் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு பதில் வந்திருந்ததுன்னா இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்குமே. இல்ல இருங்க, அதாவது நீங்க வந்து குப்பைகளை அள்ளி வீசுகின்ற அந்த குப்பைகள் நல்ல குப்பையை வந்து வீசினா நல்ல விஷயங்கள் வரும், சரிங்களா? இங்க வந்து நாங்க செய்தி ஆசிரியர்களாக இருப்பது பத்திரிகைகள் இருக்கிறதே அதிமுகவை பத்தி 24 மணி நேரமும் அவதூறு கிளப்புவதற்காகத்தான் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதிமுக ஏன் ஒரு பொறுப்பான பதில சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? why should we? நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க மேல சாக்கடையே வீசுவோம் சார். நடந்து வந்தாங்களா இல்ல ஓடி வந்தாங்களா அதுவுமே தானே ரிப்போர்ட்டிங். அந்த மாதிரி அவர் வந்து கார்ல போறாரு, கார்ல போகும்போது எங்களுக்கு தோற்றம் அளிக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இல்ல அதுதான் என்னன்னா, ஏதோ ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு விஷயம் வந்து சாக்கடைத்தனமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாக்கடைத்தனத்தை எல்லா பத்திரிகைகளும் அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு விட்டுக்கிட்டு இதை வேற வெக்க இல்லாம ரிப்போர்ட்டிங்னு சொல்றீங்க. எங்களுடைய ஐடி விங்ல ட்விட் ஒன்னு போட்டிருக்கோம். எங்க கூட எவ்வளவு தரக்குறைவா இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன தரக்குறைவா இருக்கு சார்? இல்ல அதாவது நீங்க எங்களை அடிச்சுட்டே இருப்பீங்க. இல்ல எங்களை எப்படி தரக்குறைவா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க ரிப்போர்ட்டர்ஸ், நீங்க ஊடகவியலாளர்கள், நீங்கள் தரத்தோடு நடந்து கொண்டால் ஒரு பெரிய இந்த தமிழ்நாட்டின் பெரிய இயக்கமாகிய அதிமுகவில் இருப்பவர்கள் தரமான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒரு திமுக கார மாதிரியோ இல்ல மத்தவங்க மாதிரியோ நாங்க என்னைக்காவது எங்க ட்விட்டர் பேஜ் எடுங்க, நாங்க எங்கயாவது ஒரு இடத்துல தரம் கெட்ட வார்த்தைகளை நாங்க பயன்படுத்திருக்க மாட்டோம். தயவுசெய்து நீங்க அந்த தரம்ன்ற வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. இல்ல படிச்சறேன். இல்ல தரம்ன்ற வார்த்தை நீங்க சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. என்ன காரில் சென்றார், என்ன கலர் கைக்குட்டையில் முகம் துடைத்தார் என்பதுதான் உங்க ரிப்போர்ட்டிங்கா ஊடகதாரரே அப்படின்னு போட்டுட்டு அவர் முகம் துடைப்பார் அட அதிமுகவில் இருந்து ஐடி விங் போட்டதுனாலதான் அது மேட்டர் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இதே வந்து உங்க தலைவரை கொச்சப்படுத்துறீங்க. அதிமுக ஐடி விங் உங்க தலைவரை கொச்சப்படுத்துறீங்க. உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சாஃப்டா கொச்சப்படுத்தக்கூடாது. உங்களை மாதிரி கேடுகட்ட ஊடகவியலாளர்களை, இதுக்கு சரியான வார்த்தை இதுதான், கேடுகட்ட ஊடகவியலாளர்களை சர்மா நீங்க நான் அடுத்த தடவை கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரியா நம்ம சர்மா மட்டும் கிடையாது, இதை ஒரு செய்தின்னு சும்மா பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு தேய்ச்ச இதோ ஒரு ரிப்போர்ட்டிங்னு நம்புற அந்த கேடுகட்ட ஊடகவியலாளர்களை இதை விட தரம் கெட்ட வார்த்தையில் இது இருக்கணும். இதே மாதிரியான ஒரு நியூஸை இன்கேஸ் நீங்க டிஎம்கேல இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டிருந்தீங்கன்னா இந்த நியூஸை ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் பண்ண தொலைக்காட்சி எனக்கு இருக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வன்முறையில் அதிமுக இறங்காமல் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுதில்ல. அதிமுகவோட தலைவர்கள் அத்தனை பேருமே, எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சாஃப்டா மீடியாவை ஹேண்டில் பண்றதா. நீங்க எத்தனை வருஷம் சார்? 2016 இருந்து இன்னைக்கு எத்தனை 25 9 வருஷமா தொடர்ந்து அதிமுகவை நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் அவதூறு செய்து கொண்டே இருக்கும்போது நீங்க உங்களை சிந்தரான்றது உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியுதுல்ல? உங்களுக்கு அது கெட்ட வார்த்தை தெரியுது. ஒரே வீடியோவை இல்ல இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா, 3 வாட்டி போட்டதற்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் உண்டா
அப்படின்னு சொல்லி ஆமா நீங்க சார். போடுறது மூலியமா தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாமே அந்த Of செய்தியை போடுறாங்க. course. அது மட்டும் Of இல்லாம course. சோஷியல் மீடியால எல்லாருமே போடுறாங்க. ம். எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் போடுறாங்க. அப்ப எல்லாமே பெய்டு வாங்கிட்டு தான் அதை பண்றாங்களா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதுல என்ன சர்மா உங்களுக்கு பெரிய சந்தேகம்? என்ன சந்தேகம் உங்களுக்கு? திமுக என்னது ஐடி விங் வந்து எங்கேயோ உட்காந்துருக்கான் ஒரு நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர், ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர். அவன்கிட்ட போய் அவனுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் உருப்படியாக தெரியுமான்னு தெரில. அவங்க வச்சிருக்க ஒரு 10,000 ஃபாலோ இருக்காக. தம்பி, எங்கள் முதல்வர் ஜெர்மன் போனார், அதை பற்றி நீ வந்து ப்ரொமோ பண்ணி கொடுத்தேன்னா உனக்கு நான் 15,000 உடனே ஜிபே பண்ணுறேன். இந்த மாதிரி எங்கேயோ நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் திமுக ஐடி விங் லிட்டரலாக அதை உங்களால் பேச முடியுமா? அந்த அத்தனை ட்வீட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதே பெண் நிறுவனத்தில் எங்களை பற்றி நீங்கள், எங்களுடைய முதல்வரை பற்றி திமுகவை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு கொடுத்து விடுகிறோம். நடந்துச்சா இல்லையான்னு போய் கேளுங்க. இந்த செய்திகள்லாம் அவங்க எந்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரியவே தெரியாதுல்ல, தெரியவே தெரியாது. அவ்வளோ சத்தியவான்கள் நீங்கள்லாம். எல்லாம் திமுகவில். ஏன் சார் திமுகவில் எது நடந்தாலும் நாங்கள் போட மாட்டோம் சார். திமுக காரன் தான் சொல்லுவேன். ஒரு திமுக காரன் கிட்னி திருடியிருக்கான் சார். கிட்னி திருடினா தான் நான் ரோல்ஸ் ராய் கார் வாங்க முடியும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். உங்கள் ஊடகங்கள் என்ன செய்திகள் இத்தனை அதை செய்தியாக்குனீங்களா? என்ன செய்தி ஒன்று நாங்கள் அதை மட்டும் என்ன பண்ணீங்க? மேம்போக்கா ஒரே ஒரு தடவை நாங்களும் செய்தியை போட்டோன்னு அப்படி போட்டுட்டு விட்டுட்டீங்க. திருச்சி மக்களும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தக்க பதிலடி கொடுக்க போறாங்க. ஓ, உங்களுக்கு வந்தா ரத்தம் எப்படி? திமுகவுக்கு வந்தா ரத்தம், அதிமுகவுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதானே உங்க ஊடகங்களோட வேலை. அப்போ ஊடகங்கள் நீங்க, நான் ரொம்ப பர்டிகுலரா சொல்றேன், நீங்க பெண் நிறுவனத்தில் நீங்க இந்த சென்ஸ் 99.9% ஆஃப் ஊடகவியலாளர்கள் முகம் தெரிந்தவர்கள், சமூகத்துக்கு முகம் தெரிந்தவர்கள். எங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. நாங்கள் என்ன கருமத்தை உளறினாலும் மக்கள் அதை நம்புவார்கள் அப்படின்னு நம்புற பெரும்பான்மையான ஊடகவியலாளர்கள் நீங்க பெண் நிறுவனத்துல காசு வாங்கல அப்படின்னு மட்டும் சொல்லுங்க சார். 10 நிமிஷம் ஆச்சு. இந்த 10 நிமிஷத்துல நான் கேட்டது ஏன் வந்து அவரு மறைச்சிட்டு போனாரு முகத்தை அப்படின்னு கேட்டேன். நீங்க பேசினது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பர்சனல் அட்டாக். காசு வாங்கிட்டாங்க, அந்த நிறுவனத்திலேருந்து இது வந்துச்சு, என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சாக்கடை எங்க மேல வீசினா அந்த திருப்பி சாக்கடையை தான் வீசுவேன். நீங்கள் அதிமுக மீது தொடர்ந்து நீங்கள் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன கர்மாந்திரத்தை சார் பண்றீங்க? சரி, உங்கள மாதிரி 50 யூடியூப் சேனல் என்ன பண்றீங்க? என்ன கன்டினியூ பண்ண விரும்பல? ஏன் கன்டினியூ பண்ண விரும்ப மாட்டீங்க சர்மா? ஏன் கன்டினியூ பண்ண? 10 நிமிஷம் இல்ல சார். இந்த மாதிரி கேடுகட்ட ஊடகவியலாளர்களை இதே ஐபிசில உட்காந்து 4 நாள் திட்டலாம் சார். நீங்க அந்த 4 நாள் டெலிகாஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த் அவங்க. அதுதான் நம்ம நீங்க சொல்றது எல்லாமே இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே இது வரைக்கும் போட்டுருக்கோம், இதையும் போடுவோம். இப்போ என்ன பேசினார் அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒன்று வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து பாரத் ரத்னா கொடுக்கணும் பசும்பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி, பசும்பொன் தேவர் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதை தாண்டி வேற என்ன பேசினாங்க அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் டிடிவி தினகரன் உட்பட ஓபிஎஸ் மற்றவங்க எல்லாருமே காத்திருக்காங்க. நீங்க எங்க டிடிவி தினகரனை கொண்டு வந்து அதிமுக தொண்டர்னு கேட்குறேன். அவர் அமமுகவோட கட்சி நிறுவனர். அவர் அதிமுக கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. அவரே கொண்டு வந்து அதிமுகவில் சேர்க்குறீங்க. இல்லை, அமித்ஷா வந்து இபிஎஸ்ட்ட என்ன சொன்னார்? அவங்கள சேர்த்துக்கலான்னு சொன்னாரா, சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னாரா? இல்லை ஓபிஎஸ் ஆல்ரெடி வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லியிருக்காரு, சில வழக்குகள்லாம் வேற இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி எதுவும் பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. பட் திரும்ப ரீதியா தாண்டி பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இல்ல திரும்ப செய்திகள் வருமானு கேட்குறேன். இல்லை திரும்ப உங்க எல்லாத்துக்கும் என்னன்னா, அதிமுகவை ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கறது, அப்புறம் எங்கது வேற எங்கெங்க சந்து இருக்கோ பொந்து இருக்கோ எட்டி பார்க்கறது, இதுதான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வேலையாக இருக்குது எல்லா ஊடகங்களுக்கும். உங்களுக்கு இப்போ வந்து இடையில ஒருத்தர் வந்து ஒரு குட்டையை குழப்பி விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பி அதை ஒரு செய்தியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் திமுகவோட அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறார். நீ யாரை சொல்கிறீங்க? யார் வந்து இப்படியான குழப்பங்களை அவர் சொல்லி தான் நான் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்தேன்னு தினகரன் சார் யாரை வச்சு சொன்னார்? யாரை சொன்னார் சார்? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியல. இதுதான் பத்திரிகை தர்மம். சரிங்களா? அவர் சொன்னார், அதனால் நாங்கள் வெளியே வந்தோம். என்கிட்ட அவர் கூப்பிட்டு பேசினார்.
அப்படின்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பெரிய நியூஸ். இந்திய கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வருகிறார். அதற்கு பிறகு தினகரன் அவர்கள் வெளியே டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே வருகிறார். அதுக்கு ஒரு 5 நாள் கழித்து கோயம்புத்தூரில் ஒரு கான்க்ளேவ் நடக்குது இந்தியா டுடே. அங்கே போய் இன்ன வரைக்கும் அஃபீஷியலாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றவர் அங்கே போய் என்ன பேசுகிறார்? 47% திமுக கூட்டணிக்கு வந்து வாக்கு சதவீதம் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது? அப்போது திமுக அதிமுகவை அழித்து விட வேண்டும் அப்படின்னு துடிக்கிற ஒரு துடிப்புக்கு ஒரு பர்டிகுலராக அவரோட சொத்து விவரங்கள், அவர் வாங்கிய நிலத்தோட சொத்து மதிப்பு இவ்வளவு, அரசாங்கத்துக்கு அவர் இப்படி வாங்கின சொத்துனால வந்து 80 கோடிக்கு வாங்கிட்டு 4 கோடின்னு குறைச்சி காட்டினதுனால இத்தனை கோடி நஷ்டம் அப்படின்லாம் செய்திகள் வெளியே ஆதாரபூர்வமாக வந்த பிறகு இவர் போய் அங்கே உட்காந்து திமுகவுக்கு 47%, திமுக கூட்டணிக்கு 47% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசுகிறார்ல. அப்போது இன்றைக்கி இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு குட்டையை குழப்பி விடுறோம் அப்படின்னு ஏதோ தான் வந்து அரசியலில் 50 வருஷம் மாதிரி இருக்க மாதிரியும் 50 வருஷத்தில் ஒரு 20 தேர்தலை பார்த்து 20 நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலெலாம் பார்த்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளாக இருக்கிற மாதிரியும் தன்னைத்தானே 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வார் ரூம் அமைச்சு போற்றி பாரடிங்கிற மாதிரி ஒரு தினமும் ஒரு பாட்டு பாடி அதில் ஒரு வீடியோ வெளியிட்ட ஒரு நபர் ஒட்டுமொத்த அதிமுகவோட எதிர்காலத்தையே ஏதோ இவர் தீர்மானிக்க போகிற மாதிரி திமுகவோட ஒரு கைக்கூலியாகவே மாறிவிட்டார். இல்லை, அப்போ அந்த கைக்கூலின்னு சொன்னது அப்போது எடப்பாடி பழனிசாமி இவரைத்தான் சொல்லியிருக்காரா? இல்லை, அந்த கைக்கூலி யார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இவரைத்தான் சொல்லியிருக்காரு. ஏன் பூடகமாகவே சொல்கிறீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீடியா வந்து அவர் பயமுறுத்தி வச்சுருக்காரா என்னன்னு தெரியல. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து அப்படி இன்னைக்கு இந்த ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஒரு 1 மந்தில் பல்வேறு வகையில் குட்டையை குழப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு சரி தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை பண்ணுறாரா? என்டிஏ கூட்டணி இப்படி உருக்குலைந்து போகணும் அப்படிங்கிற அஜெண்டாவை அவர்கிட்ட யார் கொடுத்தா? அந்த கூட்டணி நீங்கள் குளறுபடியை பண்ணுங்க, உங்களுக்கு இத்தனை கோடி தரப்படும் அப்படின்னு விலை பேசுனது யார்? அவரிடம். சரிங்களா? அப்போ அதை ஒட்டி தான் இந்த கூட்டங்கள் நடக்குது. இந்த மீட்டிங் உள்துறை அமைச்சரை எங்களுடைய பொதுச் செயலாளர் அதன் காரணமாக கூட சந்தித்திருக்கலாம். ஏன் வாய்ப்புகள் இருக்கக்கூடாது? அப்போ அண்ணாமலை தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்பா அட்லாஸ்ட் சர்மாஜி வாயிலிருந்து பெயர் வந்து விட்டது. இதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து திமுகவோட அஜெண்டாவுக்கு பாஜகவில் இன்னமும் உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் வேலை பார்க்கிறார் அப்படிங்கிற செய்தியை கூட நாங்கள் கொண்டு போகலாம். எங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு போயிருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஊடகங்கள் பல்வேறு என்னது ப்ராபபிலிட்டிஸ் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களா? போயிருக்காரு. இது கம்ப்ளைண்ட். இது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் தான் சார். கம்ப்ளைண்ட்னு புகார் சொன்ன போகனார் அப்படின்னு நீங்கள் நினச்சி அது அமித்ஷா கிட்ட தான் நம்ம கேட்கணும். அது உள்துறை அமைச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். செய்தியை கடத்தியாச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். செய்தி ஆமாம், செய்தியை வந்து கடத்தணும். இல்லை, நான் வந்து அவர் வந்து பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல ஊண்டாயிட்டாரு. தான் பர்சனலாக ஊண்டானதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணியவே வந்து நான் உடைப்பேன்னு சொல்லி சுயநலமாக தன்னுடைய சுயநலத்துக்காக வேலை பார்க்கின்ற ஒருவரை இப்படி வேலை பார்க்குறாருங்கன்றது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அண்மையில் அண்ணாமலை 2-3 நிகழ்வு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது கூட அந்த நிகழ்வில் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அவர் தெளிவாக சொல்கிறார்ல. அது சொல்லிட்டாங்க. அது சொல்லும் போது அவருடைய முகத்தில் என்ன ஒரு பிரகாசம் பாருங்க. அது சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்? நான் பாஜகவின் தொண்டன், நான் ஒரு தொண்டன், என் தலைவன் சொல்வதை நான் கேட்க வேண்டும். உங்களை அந்த எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் கேட்டாங்களா? எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைலாக் விடுறீங்க? எதுக்கு சார் அந்த எக்ஸ்ட்ரா டைலாக்கு? யார் உங்களை சொல்ல சொன்னா? யார் அந்த டயலாக் நீங்கள் சொல்லுவதன் நோக்கம் என்ன? தொடர்ந்து அதைத்தானே சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, இந்த டயலாக் சொல்லுவது இப்போ 2-3 நாளாக அதே ஊடகங்களில் ஒரு செய்தி வருது. என்ன அரசல் புரசலாக ஒரு செய்திகள் திரும்ப திரும்ப வருகின்றது. அவர் ஒரு தனி கட்சி தொடங்க போகிறார். அதன் காரணமாக ரஜினியெல்லாம் கூட போய் சந்தித்தார். உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்குதா போய் அவரை கூப்பிட்டு, சார் என்ன சார் நீங்கள் தனி கட்சி தொடங்க போகிறீங்கன்னு 2 வாரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, உண்மையாக பொய்யா சார் கேட்க முடியுமா? உங்களால் எந்த கட்சியுமே ஊடகங்களால் திமுகவை அட்டாக் பண்ண முடியாது. ஆளுக்கட்சியை அட்டாக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அட்டாக் பண்ணினா எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே சாக்கடை ஊற்றிடுவாங்களோன்னு பயம். சரியா? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் பெரிய தலைவன், ஒரு 2 கோடி ரூபா வார் ரூமை வச்சு தனக்குத்தானே வீடியோ போட்டுக்கிட்டால் இங்கே தமிழ்நாட்டில் தலைவன் ஆகிடலாம். அந்த கூமுட்டைகள்கிட்ட எல்லாம் போய் உங்களால் வந்து என்ன சார் அரசியலுக்கு வந்து 4 வருஷத்தில் போய் தனி கட்சி தொடங்குறீங்கன்னு சொல்கிறாங்களே எப்படி சார்? அதுவும் கேட்க மாட்டோம். அது எப்படி சார் 88 கோடி ரூபாய் சொத்தை வந்து 4 கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்க? கேட்க மாட்டோம்.
கேட்க முடியாது, தைரியம் இல்லை. அப்போது இந்த மாதிரி கேள்விகளை யாரிடம் கேட்கணுமோ, நியாயமான கேள்விகளை யாரிடம் கேட்க வேண்டுமோ அந்த கேள்விகளை அவர்களிடம் போய் கேட்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அதிமுகவில் இப்படி போனாங்க, அதிமுகவில் அப்படி போனாங்க, அதிமுகவில் எங்கேயோ ஒரு கடை மட்டத்தில் ஒரு தொண்டர் வந்து அவங்க வீட்டில் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாராம். இதெல்லாம் தான் உங்களுக்கு செய்திகள். இல்ல இதெல்லாம் தான் அண்ணாமலை அப்படி செய்திகள். என்ன குடைச்சல் பண்றாரு இந்த கூட்டணிக்கு? அப்படி என்ன குடைச்சல் கொடுக்குறாரு? நீங்களாம் யாருமே நியூஸே பார்க்கறதில்ல சார். என்ன குடைச்சல் கொடுக்குறாரு? சைலண்டா இருக்காரு. நான் ஒரு காரியகர்த்தாவா நான் தொடர்ந்துட்டு இருக்கேங்கிறாரு. அந்த அளவுக்கு சைலண்டான ஒரு பர்சனை வந்து எல்லா பிரச்சனைக்கும் இல்லை இவர்தான் சர்மா, காரணம்னு நீங்க சொல்றீங்க. அவர் சைலண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்காம வேற சொல்கிறீங்களே சர்மா. அது இல்ல, எப்படி? அவர் சொல்றதை நான் இல்லை சொல்றேன். எப்படி அது எப்படி அது சார்? என்ன சொல்கிறதுனா, ஊமை ஊரை கெடுக்கும்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? இல்ல பேசினாலும் பிரச்சனையா இருக்கு, இல்லை ஊமை ஊரை பேசாம இருந்தாலும் சார். பிரச்சனையா இருக்கு. டெய்லி மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு நபர் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறேன் பேர் வழின்னு என்ன பண்ணுறீங்க? இல்ல அப்படி NDA அண்ணாமலை என்ன பண்ணணும்? இந்த பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடாது, தனி கட்சியும் தொடங்கக்கூடாது. அப்போ வந்து அவர் ஏங்க பார்க்க அவர் அமைச்சிட்டு என்ன அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கணும், அரசியல் இருந்தே ஒதுங்கிடணும், கொங்கு வட்டாரத்துல இபிஎஸ் மட்டும்தான் பெரிய தலைவர்னு காட்டிக்கணும். இதுதான் வந்து இல்லை அதிமுக இல்லை திட்டம். எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கவங்க இதுதான் பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஹூ இஸ் அண்ணாமலை? யாருங்க அண்ணாமலை? டெல்மி. உதயநிதிக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தவரா? உதயநிதிக்கு முன்னாடி வந்தாரா? 4 வருஷம் ஆச்சு அவர் வந்து. ஒரு 4 வருஷம் அரசியலில் உட்காந்துருக்க ஒரு நபர். அது ஒரு இது மத்திய கட்சியோட ஒரு சென்ட்ரல் பார்ட்டியோட இது தமிழ்நாட்டு தலைவராக ஒரு 3 வருஷம் இருந்த 3.5 வருஷம் இருந்த ஒருத்தர் 50 வருஷம் இருக்கிற ஒரு தலைவரோட கம்பேர் பண்ணுறதே எவ்வளோ பெரிய ஒரு 2 பேர்த்தையும் ஒரே தட்டில் வைக்கிறதே எவ்வளோ ஒரு அரசியல் அப்பாவித்தனம். நீங்க இந்த விஷயம் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம். டிடிவி தினகரன் ம் என்னமோ கட்சியை எடப்பாடி பழனிசாமி தான் தொடங்கி ஒரு 50 வருஷமா நடத்திட்டு வர்ற மாதிரில இவர் பண்றதெல்லாம் இருக்கு. யாருமே கட்சியில சேர்த்துக்க மாட்டேன், நான் தான் எல்லாமே, மற்றவங்களெல்லாம் கூடயே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. என்னமோ இவர் தான் எம்ஜிஆர் கூட இருந்து கட்சியை தொடங்கின மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. இல்லை அதை 50 சொல்வதற்கு வருஷமா எடப்பாடி பழனிசாமி இல்ல, இல்ல. அதிமுக இல்லை காப்பாத்திட்டு இருந்தாரா? அதை சொல்கிறதுக்கு தொண்டர்கள் காப்பாத்தினாங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, மற்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து தானே காப்பாத்தினாங்க. இல்லை அதை சொல்வதற்கு கட்சியில் இந்த சில பக்கங்களையே காணாங்கிற மாதிரி கட்சியில் சில வருஷங்களாகவே காணாமல் போயிருந்த ஒருத்தர், அம்மாவால் தூரமாக தள்ளி வைக்கப்பட்ட ஒருத்தர், அம்மாவால் பொறுப்பிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒருத்தர் இந்த டைலாக்லாம் பேசுறதுக்கு எந்த அடிப்படை உரிமையும் கிடையாது, தார்மீகமாகவும் எந்த உரிமையும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல பொய்களின் சரிங்க. மூட்டையாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஓ அப்போ தன்மானம் சொல்லிட்டு ம் அவருடைய சுற்றுப்பயணத்தை சார், மாத்தி அவருக்கு அப்புறம் அமைச்சிட்டு வயிற்றுச்சல் இருக்கத்தானே சார் செய்யும். வடபழனியில இப்படி பேசிட்டு அடுத்த நாள் பார்த்தா டெல்லியில இருக்காரு. இல்லை அவருக்கு இப்படி வயிறு எரியத்தானே செய்யும். இந்த பக்கம் ஒரு பக்கம் டிஎம்கே வந்து இப்படிலாம் பேசுங்க இப்படிலாம் பேசுங்க, ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, அதற்கான ஊதியம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு நான் வந்து இந்த போஸ்டிங்கெல்லாம் உட்காரணும்னு நினச்சனே, என்னால் முடியாமல் போயிடுச்சே, அந்த வயிற்றுச்சல். அதனால உங்களோட வயதை மறந்து உங்களுடைய தகுதியை மறந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வயிற்றுச்சல் நம்ம கொட்டிகிட்டு இருந்தா அந்த வயிற்றுச்சலில் அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் உட்காந்து ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை இன்னைக்கு அத்தனை தொண்டர்களும் அவர் தலைமையில தான் வச்சுருக்காங்க. அதுக்காக அவர் வேகமாக ஓடிட்டுருக்காரு. அப்படி வேகமாக ஓடும்போது இவர் மாதிரியான ஒரு 4-5 பேர் வந்து அவங்கவுங்க சுய வயிற்றுச்சல்ல இதையோ ஒன்று கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம ஏன் காது கொடுத்து வைக்கணும்? அவங்களுக்கே நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறது இந்த மாதிரி அங்கங்கே வெடிக்கிற அந்த சின்ன ஊசி பட்டாசுகளுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இவர் இப்படி கதறதா இருந்தாலும் சரி, இனிமேல் இதுக்கு மேலே எங்கேயாவது ஒப்பாரி வச்சு கதறதா இருந்தாலும் சரி, எங்கள் பொதுச் செயலாளர் அதற்கு ரியாக்ட் பண்ண மாட்டார், அவ்வளோதான். இப்போ வாரங்களில் வந்து அந்த சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய நாளில் வந்து திமுகவினுடைய முப்பெரும் விழா வந்து நடந்துட்டு இருக்கு. வார இறுதி நாட்களில் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீமான் ஒரு பக்கம் நான் தனிச்சு தான் களம் காண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு அரசியல் களம்? ரொம்ப சூடாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணிலாம் நம்ம கட்சிக்குள்ளே வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அஃபீஷியலாக இது வரைக்கும் வந்து 2 கட்சி தான் வந்து கூட்டணியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தேர்தலுக்கு 8 மாதங்கள் கையில், 8 மாதங்கள் 7.5 மாதங்கள் சாலிடாக இருக்குது, சரிங்களா? தமிழகத்தில் இது வரைக்குமே கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாலும் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் எல்லா பேச்சுவார்த்தைகளுமே நடக்கும். ஆனால் இந்த முறை 26 எக்ஸ்ட்ரா விஜய் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களையும் மீடியாவும் தொடர்ந்து இன்னமும் நாளைக்கே எலெக்ஷன் நடக்கிற மாதிரி கூட்டணி என்னாச்சு,
இந்த இதுக்குள்ளே இத்தனை கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அதிமுகக்குள்ளே அத்தனை பேர் தான் இருக்காங்க, திமுகவில் பாருங்க 14 பேர் இருக்காங்க கூட்டணியில். இப்படி ஏதோ ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பட் சார் நீங்கள் எல்லாருமே ஒரு புரிஞ்சுக்கணும், மீடியா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ பொய் தகவல்கள் வேணாலும் அதிமுக குறித்து நீங்கள் எழுப்பி கொண்டே இருக்கலாம். திரும்ப 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 நீங்கள் அவங்கவுங்க மீடியா வழியாக அவங்கவுங்க அங்கங்கே வாங்கிக்கிற ஊதியங்களுக்கு ஏற்ப, எலும்பு துண்டுகளுக்கு ஏற்ப என்ன வேணாலும் பொய் செய்திகளை அதிமுக குறித்தோ அதிமுக கூட்டணிகள் குறித்து இப்படி வீக்காக இருக்குது, அப்படி வீக்காக இருக்குது, இவர் உள்ளே வருவார், அவர் வெளியே போவார், இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும், எதையோ ஒன்று கிளப்பிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு மக்களாட்சி முறையில் எல்லாத்தையும் கடைசியில் தீர்மானிக்க போகிறது ஓட்டு போடுகின்ற மக்கள். சரிங்களா? அந்த மக்கள் இந்த கடைசியாக 4.5 வருஷம் அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த தமிழ்நாட்டுக்கு அதில் 2 வருஷம் உங்களுக்கு கொரோனா, மீதி 2.5 வருடங்களில் எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார். எண்ணற்ற திட்டங்கள். சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால், நீட் இவர்கள் நாங்கள் நீட் அன்னைக்கு ஒழிச்சிட்டுவோம் கிழிச்சிட்டுவோம்லாம் என்னது வெக்கமான சூடு சொரணம் இருக்கணும்னு சொல்லி பேசி வந்தவர்கள் இன்னைக்கு வெக்கத்தை இழந்து, மானத்தை இழந்து, சூடு சொரணையை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, சுயமரியாதையையும் இழந்து விட்டு ஐயோயோ எங்களால் நீட்டை ஒழிக்க முடியலன்னு பொய்க்கண்ணி வெடிக்கிறாங்க. ஆனால் சட்ட ரீதியாக அது பாசிபிலிட்டி இல்லை, நீட்டை ஒழித்தல் என்பது முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தார். அவர் எடுத்த அந்த மிக தீர்க்கமான ஒரு முடிவால், அந்த சட்டத்தால் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த கிட்டத்தட்ட 2500 மாணவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். ஒருவருடைய தொலைநோக்கு பார்வையால், ஒரு தீர்க்கமான சிந்தனையால் 2500 மாணவர்கள், ஒருத்தங்க ஆட்டோக்காரங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுறவர், ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பார், பீடி தொழிலாளிகள், இப்படி தொழிலாளிகள் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரியில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 2500 பேரை டாக்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க. இருங்க மக்கள் பொதும் அதாவது இல்லை நீங்கள் என்னன்னா அதிமுக பற்றி நெகட்டிவ் நியூஸ்னா எல்லாரும் பேசுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வரீங்க. அப்போ அதிமுக செய்த பாசிட்டிவ் நியூஸ் செய்திகளை, பாசிட்டிவ் விஷயங்களை நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா உடனே உள்ளே பூந்துடுறீங்க. 11 மருத்துவக் கல்லூரி சார் இந்தியாவில் எந்த முதல்வரும் இதுவரை கொண்டு வந்ததில்லை, இனிமேலும் கொண்டு வரப்போவதில்லை. 11 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்தவர், ஏசியாலேயே பெரிய கால்நடை பல்கலைக்கழகத்தை திறந்தவர், டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என தன்னிச்சையாக அறிவித்தவர். இதே இதுல இந்த நீங்க சொல்றது 2021 வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் 2021 2025 வரைக்கும் இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிருக்கு, இந்த கவர்மெண்ட் என்ன செய்து கிழித்தது சொல்லுங்க. அதிமுக அரசாங்கத்தை விட, அதிமுக அரசு நடத்தி கொண்டிருந்த காலத்தை விட திமுக இப்போது எல்லாவற்றுக்கும் 150%, அது கரண்ட் பில்லா இருந்தாலும் சரி, சொத்து வரியா இருந்தாலும் சரி, வீட்டு வரியா இருந்தாலும் சரி, குப்பைக்கு வரி சார், குப்பைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரியை போட்டு எல்லாத்தோட விலைவாசியை ஏற்றி வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வருமானத்தை அதிகரித்திருக்கிறது. அதிமுகவை விட திமுகவோட இன்னைக்கு ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியிலேருந்து 1.25 லட்சம் கோடி உயர்ந்திருக்கு. சரிங்களா? வருஷம் இதோட கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இதை வைத்து என்ன செய்து கிழித்தார்கள்? எதுக்கு எடுத்தாலும் இந்த பிங்க் பஸ்ஸு சென்னை மாநகராட்சியில் மட்டும் இந்த பிங்க் பஸ்ஸு இலவச பேருந்து பெண்களுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3000 பேருந்து இந்த மாநகராட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது. சென்னையில் மட்டும், சென்னை கார்பரேஷன் மட்டும். இன்றைக்கி வெறும் 1700 பஸ்ஸு, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது போன வருஷம் அக்டோபர் டேட்டா 1700ங்கிறது. இன்றைக்கி அது 1200 இருக்கும். அது அத்தனையுமே ஓட்ட ஒடிசல் பஸ். இந்த ஓட்ட ஒடிசல் பஸ்ஸை வச்சுக்கிட்டு தானே இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிங்க் பஸ் எங்களை ஜெயிக்க வைத்திரும். எது? இந்த ஓட்ட பஸ்ஸு, மழை பெஞ்சா தண்ணி வர பஸ்ஸு, இந்த பஸ்ஸு இவங்களை ஜெயிக்க வச்சிரும்ன்ற ஒரு மமதையில் இருக்காங்க. 2019 லாஸ்ட்டில் அதிமுக குழந்தைகளுக்கு இதே சென்னை மாநகராட்சியில் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க, கனடா நாட்டிலேருந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு போனாங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்க. அது ஒரிஜினலாக போட்டது யார்? அதிமுக. அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த 5 வருஷமாக 4.5 வருஷமாக ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த ஆட்சியில் மக்களுக்கு உண்மையிலுமே அதிமுகராக இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷா, சார் இந்த திட்டத்தை பார்த்து உண்மையிலுமே நான் பிரமிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட இல்லை எதுவுமே. உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? இதை பார்க்குற மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் ஐயா கொண்டு அதை பார்த்து நாங்கள் பிரமிச்சு போய் அடுத்த தடவை நாங்கள் ஓட்டு ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் குத்துவோன்னு உட்காந்துருக்க ஏதாவது ஒரு மக்கள். திமுக காரர்களே ஸ்டாலினுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, கமெண்ட்ஸில் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் குறித்து.
நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.